ஹலோ அன்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து டேக்குக்கோட ஃபேன் ஃபேக். இதில் வந்து டாப் வந்து ஜங்குக், பாட்டம் வந்து டேஹும். மெயின் ஷிப் வந்து டேக்குக், சைட் ஷிப் வந்து யூமினும் நம்ஜினும் இருக்காங்க. ஜங்குக் வந்து ரொம்ப ரிச்சான ஆள். அவனுக்கு வந்து 22 வயசு ஆகுது. அவன் வந்து காலேஜில் படிக்கிறான். டேஹும் வந்து அவ்வளோ காசுலாம் இல்லை, மிடில் கிளாஸ் தான். அவனுக்கு வந்து 29 இயர்ஸ் ஆகுது. அப்புறம் யூங்கி, ஜிமின், ஜேஹோப், நம்ஜுன், ஜின் எல்லாருமே காலேஜில் தான் படிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே டேஹும் கூட கம்மி வயசு தான் இந்த ஃபேன் ஃபேக்கில். ஓகே, இப்போ ஸ்டோரி கொடுக்கலாம். ஸோ காலையில் ஆகுது. ஜங்குக் வந்து ஒரு ஹூடி மாட்டிக்கிட்டு அவன் வீட்டிலேருந்து வெளில வந்து என்னோட லக்ஸரியான காரில் ஏறி உட்காந்து காலேஜுக்கு வந்து வரான். காலேஜ் நேம் வந்து பங்டான். இந்த காலேஜில் வந்து எல்லா ரிச்சான பிள்ளைங்க தான் படிக்க முடியும், ஏன்னா அவ்வளோ ஃபீஸு, நல்லா பெரிய காலேஜ். ஜங்குக் அவன் கார்லேருந்து இறங்கி உள்ளுக்குள்ளே அந்த தக் மாதிரி நடந்து போகிறான். நடந்து போய் அவன் கிளாஸ் ரூம்குள்ளே போகிறான். அங்கே பார்த்தா அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. உட்காந்தோடனே அங்கே போய் உட்காரான். உட்காந்தோடனே ஹோசாக்கு வந்து ஜங்குக்கை பார்த்து, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இன்றைக்கி நமக்கு புது ப்ரொஃபஸர் வந்திருக்காரு, அவர் ரொம்ப அழகாக இருக்காராம் அப்படின்னு சொல்லி ஹோசாக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து யாராக இருந்தால் நமக்கு என்ன, நம்ம என்ன கிளாஸை கட் அடிக்க போகிறோம், இல்லை என்ன படுத்து தூங்க போகிறோம், வேறு என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஹோசோக்கும் ஆமாம் அதுவும் கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து காலேஜ் என்ன, நீங்கள் என்ன கட் அடிக்க தூங்க வந்திருக்கீங்க, ஒழுங்காக உட்காந்து படிங்கடா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே யூங்கி வந்து எப்படியும் நம்ம அப்பாவோட பிஸ்னஸை தான் டேக் ஓவர் பண்ண போகிறோம், அதுக்கு நம்ம படித்து என்ன பண்ண அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கும் படிக்கணும், அப்போ தான் எல்லாமே நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே அப்படியே உனக்கு வேறு வேலை இல்லை, நீ இப்படியே தான் சொல்லிகிட்டே இருப்பேன்னு சொல்லி யூங்கி வந்து படுத்துறான். இப்போ தானடா தூங்கி எழுந்திரிச்சு, இப்போ என்னடா திருப்பி படுத்து தூங்குற அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து யூங்கி எழுப்பி விடுறான். எழுப்பி விட்டோடனே உனக்கு என்ன, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன், நீ வந்து கிளாஸை கவனிக்கணும்னா நீ கவனி அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி வந்து படுத்துறான். படுத்தோடனே இவங்க எல்லாரும் பார்த்து யூங்கியை பார்த்து சிரிக்கிறாங்க. யூங்கி ஜிமினும் சண்டை போடுறதை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. உண்மையிலே அந்த ப்ரொஃபஸர் வந்து என்னோட அழகாக இருப்பாரா அப்படின்னு சொல்லி ஜின் வந்து கேட்குறான். கேட்டவுடனே நம்ஜின் வந்து சத்தியமாக கிடையாது, உன்னை விட இந்த உலகத்தில் யாருமே அழகு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஹோசோக்கும் ஜங்குக், ஜிமின் எல்லாரும் ஐயோ ஆரம்பிச்சிட்டாங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் தலையை குனிஞ்சிட்டு பார்க்குறாங்க. ஜின் வந்து நம்ஜினை பார்த்து அப்படி ப்ளஷ் பண்ணுறான். ஆமாம், நீ தான் இந்த உலகத்துலேயே நீ தான் அழகான, உன்னோட அழகு வேறு யாருமே, உன்னை மிஞ்ச யாருமே வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சாமி 2 பேரும் நிப்பாட்டுறீங்களா, உங்களோட கப்பிள் திங்ஸ்லாம் அப்புறமேட்டு நீங்கள் 2 பேர் தனியாக இருக்கும்போது வச்சுக்கோங்க, இங்கெல்லாம் எல்லாரும் இருக்கும்ல அப்படின்னு சொல்லி ஹோசக் சொல்கிறான். சொன்னோடனே நம்ஜுன் வந்து நான் என் பாய் ஃப்ரெண்ட் கூட பண்ணிகிட்ருக்கேன், உனக்கு என்ன, உனக்கு கேட்க பிடிக்கலைன்னா காதை பற்றிக்கோ, இல்லைன்னா கண்ணை முடிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ஜுன் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஹோசக் வந்து உங்களெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்க்குறான். உங்களுக்கு தான் அவனை பற்றி தெரியும்ல, இங்கே நம்ம சொல்கிறதே காதுக்கு கூட கொடுத்து வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஆமாம் அது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்துருக்காங்க. இப்போ புதுசாக வந்திருக்க ப்ரொஃபஸர் வேறு என்னென்ன கொடுக்க போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஹோசக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜின் வந்து நீ எதுக்கு கவலைப்படுற, திருப்பியும் அவன் ஏதாச்சும் நம்மளுக்கு தொல்லை கொடுத்தானா ஜங்குக்கு தான் அவன் அப்பாட்டு சொல்லி அவனை வேலை விட்டு தூக்கிடுவாங்க, எதுக்கு நீ இதுக்கு இதெல்லாம் பற்றி கவலைப்பட்டுருக்க அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். ஆமாம்ல அதுவும் சரி தான், நம்ம தான் ஜங்குக்கு இருக்காங்களே நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து சும்மா ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துறான். கிளாஸ் பெல் வந்து அடிக்குது. அடித்தோடனே எல்லோரும் ஒழுங்காக உட்காடுறாங்க. ஒழுங்காக உட்காந்தோடனே அங்கே வந்து ப்ரொஃபஸர் வந்து உள்ளக்குள்ளே வர்றாரு. உள்ளக்குள்ளே வந்து இங்கே டெஸ்க்குக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு. உடனே இவங்க கண்டுக்காமல் இவங்க வந்து படுத்துங்கிட்டு தான் இருக்காங்க. ஜிமின் மட்டும் அப்படியே பேகங்கே பார்த்துட்ருக்கான். ஹோசக்கும் ஜங்குக்கும் என்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே நம்ஜின் வந்து ஃப்ளேட் பண்ணிகிட்ருக்காங்க. பேகம் வந்து பெஞ்சில் 2 தட்டு தட்டுறான் புக்கை வச்சு. அப்போ பார்த்தா எல்லாருமே அமைதியாகிடுறாங்க. அமைதியானோடனே டேவங்க பார்க்குறாங்க எல்லோரும். இப்போ ஜங்குக்கு, ஜேஹோப் எல்லாருமே பார்க்குறாங்க. ஹே கைஸ், நான் வந்து உங்களோட நியூ ப்ரொஃபஸர், என்னோட பேர் வந்து டேஹங் அப்படின்னு சொல்லி டேங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். இன்ட்ரடியூஸ் பண்ணோடனே எல்லோரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க டேஹங்க. எனக்கு வந்து அவங்க எல்லார் பேரும் தெரியும், ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு அவசியம் இல்லை. ஸோ நம்ம டைரெக்ட் படத்துக்குள்ளே போயிடலாம். உடனே டேங் வந்து டீச் பண்ணுறான். ஸோ எல்லோரும் வந்து கவனிக்கிறாங்க. ஜங்குக்கு வந்து டேஹங்கே பார்த்துட்ருக்கான். அவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, ஆனால் அவனுக்கு அது என்ன ஃபீல்னே தெரியல. அப்படியே டேஹங் பின்னாடியே அவன் டேங் வந்து போர்டில் எழுதி போட்டுட்ருக்கான். அப்படியே பார்த்துட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு பெல் அடிக்குது. பெல் அடித்தோடனே டேஹங் வந்து தேங்க்யூ சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடறான். போன உடனே ஹோசக் வந்து உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கார்ல இவர், கேள்விப்பட்டதோடு ரொம்ப அழகாக இருக்கார் அப்படின்னு சொல்லி ஹோசக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே நம்ஜுன் வந்து என்னோட ஜின்னோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜின் வந்து அப்படி ப்ளஷ் பண்ணுறான். உடனே ஹோசக் வந்து எல்லோரும் அவங்கள பார்த்து டிஸ்கஸ்டிங் ஃபேஸ் வந்து கொடுக்குறாங்க நம்ஜுனுக்கு. ஆமாம் சும்மா சொல்லக்கூடாது, அழகாக தான் இருந்தார் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு நீ என்ன ஒன்றுமே சொல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே உட்காந்துருக்கேன். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். கேட்டோடனே ஒன்றும் இல்லை, நான் என்னமோ யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சொன்னோடனே சரி வாங்க கேன்டீனில் போய் சாப்பிட்லான்னு சொல்லி எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க கேன்டீனுக்கு. இவங்க 6 பேரும் பார்த்திங்கன்னா காலேஜில் கொஞ்சம் டான் மாதிரி, எல்லோரும் இவங்களை பார்த்து பயப்படுவாங்க, இவங்க சொல்கிறதெல்லாம் செய்வாங்க. இங்கே கேன்டீனில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே வந்து டேஹங் வரான். டேங் வந்தோடனே இங்கே பாரு அந்த புது ப்ரொஃபஸர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே எல்லோரும் வந்து டேங்கை பார்க்குறாங்க. பார்த்தோடனே ஜங்குக்கும் பார்க்குறான்.
உண்மையிலே அவர் ஏஞ்சல் மாதிரி இருக்கார்ல அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஹோசோக்கும் ஆமாம் ஏஞ்சல் மாதிரி தான் இருக்கார், ரொம்ப அழகாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து நான் வந்து இந்த தூங்குமிஞ்சியை லவ் பண்ணாமல் இருந்திருந்தா நான் வந்து கண்டிப்பாக அவர் மேலே ட்ரை பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து அப்படி ஜெலஸ் மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. அவன் ஜிமினை பார்த்து லைட்டாக முறைச்சிட்டு விட்டான். அவன் பார்த்தா டேஹுங்கே பார்த்துட்டு உட்காந்துருக்கான். ஜங்குக்கு வந்து டேடா நான் போய் அவர்கிட்ட போய் ஏதாச்சும் பேசிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கிளம்பி போகிறான். போனோடனே அங்கே வந்து டேங் வந்து உட்காந்து சாப்பிட்டு இருக்கான். இப்போ ஜிமின் போய் உட்காரான். ஹலோ ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லி க்ரீட் பண்ணுறான். ஜிமின் தானே நீ அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து உட்காரான். உட்கார்ந்தோடனே நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து சரி என்னன்னு சொல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து அப்படி சும்மா விளையாட்டுக்கு முறைக்கிறான். நான் உன்னோட ப்ரொஃபஸர் அது மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே இல்லை ப்ரொஃபஸராக இருந்தால் என்ன உண்மையே சொல்லல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே நீ இப்படிலாம் சொன்னால் நான் உனக்கு எக்ஸ்ட்ரா மார்க் போட்டுருவேன்னு சொல்லி நீ நினைக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே 2 பேர் சிரிக்கிறாங்க. அங்கே பார்த்தா ஜங்குக்கு வந்து உட்காந்து அவங்க 2 பேர் சிரிக்கிறதே பார்த்து அப்படி கையெல்லாம் முறுக்கிட்டு உட்காந்துருக்கான். நீங்கள் ரொம்ப ஃபன்னாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்ன உடனே டேங் வந்து நான் ஃபன்னாகவும் இருப்பேன் ஆனால் ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பேன். நீங்கள் வேலை நான் சொல்கிற செய்யலைன்னா நான் வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். இந்த மாதிரி சும்மா இது பண்ணுறதுல நான் ஃபன்னாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்ன உடனே ஜிமின் வந்து ஓ அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே டேங் வந்து ஆமாம் எப்போ வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமோ அப்போ இருக்கணும், எப்போ வந்து ஃபன்னாக இருக்கணுமோ அப்போ இருக்கணும் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்ன உடனே ஜிமின் வந்து ஆமாம்மா அது அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். சரி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்காங்க, நான் அங்கே போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சொன்னோடனே ஜிமினும் எழுந்து இங்கே வந்துடுறான். வந்து அவன் வந்து சொல்கிறான், இவனுக்கு தெரியுமா அவர் ரொம்ப ஃபன்னாக பேசினான் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட டேங் கிட்ட பேசினது ஃபுல் இங்கே வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து அப்படியே உட்காந்துருக்கான். ஜங்குக்கு நீ ஏன்டா உம்முனே உட்காந்துருக்க, நீ இங்கே வந்ததுலேருந்து ஒன்றுமே பேசலையா அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே நீ என்ன எப்போ பார்த்தாலும் யோசிச்சுட்டே இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி வாங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு போகிறாங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. எல்லோரும் காலேஜை விட்டுட்டு எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. போகும்போது நான் ஜூன் வந்து இன்னைக்கு பாட்டி இருக்குது ஞாபகம் இருக்குல்ல, எல்லோரும் வந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறேன். சொன்னோடனே அதெல்லாம் கண்டிப்பாக வந்துடுவோம் சரின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிவிட்டு எல்லோரும் போயிடுறாங்க. டேங் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வெளில போகிறான். வெளில போகும்போது அவனுக்கு வந்து கால் வருது. கால் வந்தோடனே அவன் வந்து அட்டன் பண்ணுறான். காலேஜ் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே டேங் எல்லாம் முடிஞ்சிருச்சு மின்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே இன்னைக்கு காலேஜ் ஃபஸ்ட் டே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே அதெல்லாம் நல்லா தான் போச்சு, எல்லோரும் நல்லா தான் என்கிட்ட பேசுகிறாங்க, எல்லாம் நல்லா தான் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே சரி உன்னோட இன்றைக்கி ஃபஸ்ட் டேனால நான் வந்து உன்னைய பப்புக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து இல்லை பப்புக்கெலாம் நான் வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே சும்மா வாட்டே இன்றைக்கி ஒரு நாள் தானே, நீனும் எவ்வளோ நாள் தான் ஒன்றுமே பண்ணாமல் இருப்பேன், நீ வா நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டே வந்து சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி வச்சிடறான். இந்த பக்கம் பார்த்தா ராத்திரி ஆகுது. ராத்திரி ஆனோடனே இவங்க 6 பேரும் சேர்ந்து ஒரு பப்பில் போய் பார்ட்டி பண்ணுறாங்க. அதே பப்புக்கு தான் டேங்கும் அவனோட ஃப்ரெண்டு மின்கோவும் வராங்க. வந்தோடனே 2 பேரும் இதில் உட்காந்துட்டு பாரில் உட்காந்துட்டு ட்ரிங்க்ஸ் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. ஆர்டர் பண்ணோடனே 2 பேர் குடிச்சிட்ருக்காங்க. அங்கேருந்து பார்த்தா இவங்க 6 பேர் வந்து டான்ஸ் ஆடிட்டு பண்ணிட்டுருக்காங்க. அப்போ பார்த்தா ஹோசோக்கு வந்து அங்கே பாட நம்மளோட ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே எல்லோரும் திரும்பி ஜங்குக்கு வந்து ஜெட் வேகத்தில் திரும்பி டேங் வந்து பார்க்குறான். இவர் இங்கே என்னடா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கேட்குறான். கேட்டோடனே என்ன அவரும் குடிக்க தான் வந்திருப்பாரு, ஃபன் பண்ண தான் வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே அது கூட இருக்கிறது யாரும் தெரியல, அது என்ன அவரோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஜங்குக்கு வந்து அப்படி ஜெலஸாக ஃபீல் ஆகுது. அப்படியே கோவமாக மின்கோவையே பார்த்துட்டு வந்திருக்கான் ஜங்கு. இல்லைடா ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே இவங்க வந்து ஜங்குக்கை பார்க்குறாங்க. எப்போ பார்த்தா நாங்கள் இந்த ப்ரொஃபஸரை பற்றி ஏதாச்சும் பேசினாலே நீ வந்து உண்மையே இருக்கே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோடனே ஜங்குக்கு வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸை எடுத்து அப்படியே ஃபுல்லாக குடிச்சு வச்சிடுறான். வா டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லி மின்கோ வந்து டேங் வந்து கூப்பிட்றான். கூப்பிட்டோன்னே டேங் வந்து இல்லை நீ போய் அப்படியே நாளாக வரல, நான் இங்கேயே உட்காந்து என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே மின்கோ வந்து சரி அப்போ நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு டேஹுங்க விட்டுட்டு வந்து போயிடறான். உடனே டேஹுங் வந்து தனியாக உட்காந்துருக்கான். அங்கே பார்த்தா இன்னொரு ஆள் வந்து டேஹுங் முன்னாடி வந்து உட்காரான். வந்துட்டு எங்கிட்ட டான்ஸ் வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து இல்லை நல்லா வரல நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஏன் அப்படி சொல்கிறேன், சரி டான்ஸ் ஆட வரலைன்னா ரூம்க்கு வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே டேஹுங் வந்து ரொம்ப கோவப்படுறான். நான் தான் வரலன்னு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இங்கே கிளம்புன்னு சொல்லி அங்கேருந்து எந்திச்சு போகிறான் டேஹுங். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி அவன் வந்து கையை பிடிச்சிடான். கையை பிடிச்சோன்னே என்ன பண்ணுறீங்க விடுங்க அப்படின்னு சொல்லி டேங் வந்து கையை வந்து எடுக்க பார்க்குறான். பார்த்தா எடுக்கவே மாட்டான். அங்கேருந்து பார்த்தா நான் தான் வான்னு சொல்கிறேன்னு சொல்லி டேங் வந்து எடுத்துகிட்டு போக போகிறான். அப்போ பார்த்தா ஜங்குக்கு வந்து அந்த ஆள் முன்னாடி வந்து நின்றான்.
அவர் தான் விடுன்னு சொல்கிறாருல, அப்போ நீங்கள் விடணும் அப்படின்னு சொல்கிறார். சொன்னோன்னே நீ யார் சின்ன பையன், ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை வந்து தள்ளி விட போகும்போது ஜங்குக்கு வந்து அந்த ஆளோட கையை பிடிச்சி பின்னாடி முறுக்கிறான். அவர் சொன்னால் நீ செய்யணும், அவர் தான் விட சொல்கிறார்ல அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே அந்த ஆள் வந்து நீ ஃபஸ்ட்டு என் கையை விடு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே நீ ஃபஸ்ட்டு அவரோட கையை விடு, அப்போ தான் நான் உன் கையை விடுவேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே அந்த ஆள் வழி தாங்க முடியாமல் டேங்கோட கையை விட்டுறான். உடனே ஜங்குக்கு இவனோட கையை பிடிச்சி அப்படி தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டோடனே அவன் வந்து போய் கீழே வந்துடுறான். நீ என்ன என்னையவே அடிக்கிறியான்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸை வந்து உடச்சி ஜங்குக்கை வந்து குத்த போகிறப்ப ஜங்குக்கு வந்து பிடிச்சிடறான். பிடிக்கும் போது கையில் லேசாக கீர் மட்டும் விழுந்துருது. டேங்க் வந்து ஷாக்காக பார்த்துட்டே இருக்கான். அப்போ பார்த்தா அங்கேருந்து நிறையா பேர் வந்து அந்த ஆளை பிடிச்சி பார் விட்டு வெளில தள்ளிடுறாங்க. ஜங்குக்கு உனக்கு ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் வந்து டக்குன்னு ஜங்குக்கோட கையை வந்து பிடிக்கிறான். பிடிச்சோடனே ஜங்குக்கு வந்து டேங்க் இங்கேயே பார்த்துட்டு உட்காந்துருக்கான். ஐயோ இவ்வளோ ரத்தம் வருது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் வந்து அங்கே இங்கேயும் பார்க்குறான். பார்த்தோன்னே நீ ஃபஸ்ட்டு வெளில வா, நம்ம போய் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறான். எடுத்துகிட்டு போய் வெளில வந்தோடனே பார்த்தா முன்னாடி வந்து மெடிக்கல் ஷாப் இருக்குது, நீங்கள் இங்கே இரு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி டேங் வந்து போகிறான். உடனே ஜங்குக்கு வந்து டேங்கோட கையை பிடிச்சிடுறான். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடும், நீங்கள் விடுங்க அப்படின்னு சொன்னானே. அது எப்படி சரியாயிடும், உனக்கு வந்து ரத்தம் வருது, நீ வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து ஜங்குக்கோட கை வந்து எடுத்துகிட்டு அவன் முன்னாடி போய் மெடிக்கல் ஷாப்பில் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஜங்குக்கு முன்னாடி வந்து உட்காந்து சாரி என்னால் தானே இதெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்ன உடனே ஜங்குக்கு வந்து இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் பெரிய காயமே இல்லை அப்படின்னு சொல்கிறேன், நீ எப்படி அது சொல்கிற, இவ்வளோ ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து தொடச்சி விட்டுட்ருக்கான். அங்கே உள்ளக்குள்ளே ஜிம்மி நுங்கி என்னடா ஜங்குக்கை காணோம், அவன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தா இங்கே வெளில பார்த்தா டேங் வந்து ஜங்குக்கோட கைக்கு வந்து பேண்டேட் போட்டுட்ருக்கான். டேங் வந்து அழுகிற மாதிரி போயிடுறான். அழுகிற மாதிரி பண்ணி அவன் பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் ஜங்குக்கு வந்து டேங்கை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். ஸ்மைல் பண்ணிட்டு பார்த்தா அவன் அப்படியே அவனோட ஸ்மைல் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. அவன் பார்த்தா ஃபுல் போக்கர் ஃபேஸை வச்சுட்டு டேங்கை பார்க்குறான். பார்த்துட்டு இன்னி வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்ததே இல்லை, ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு நல்லா தெரியுது, எனக்கு நீ வேணும், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து அவன் மனசுக்குள்ளேயே நினைக்கிறான். டேங்கை பார்த்துட்டே உட்காந்துருக்கான். டேங் வந்து அப்படி ஒன்றுமே தெரியாமல் அவன் வந்து கைக்கு வந்து கட்டி போட்டுட்ருக்கான். நீ எனக்கு வேணும் டேங், நான் உன்னை விட்டே தரமாட்டேன், இனிமேல் நீ வந்து ஜங்குக்கோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்லிட்டு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அதோடு இந்த எபிசோட் வந்து முடியுது. ஸோ இனிமேல் தான் ஜங்குக்கோட ஆட்டம் வந்து ஆரம்பிக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பை கைஸ். உங்களுக்குலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. பை பை, டேக் கேர்.